நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த ஒரு மாதங்களாவே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த 3 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்ன அப்படின்னு, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். இதுவே பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா business@india360jobs.com. இதுவே சப்போர்ட் ரிலேட்டட்ல நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. இந்த 2 மெயில் ஐடி மூலமா உங்களோட கொரிஸை கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க பிள்ளை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 12 கேரக்டர் கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி நம்ம சேனலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். சோ இங்கேயே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்திருக்கோம். சரி, வாங்க பிள்ளை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு மாவட்டமா பார்க்க போறோம். சோ முதல் மாவட்டம் நமது தமிழ்நாட்டிலிருந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ மாவட்டம் மற்றும் வட்டார வள பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாநில வள பயிற்றுனருக்கு 3 மாவட்டத்திற்கு ஒருவன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாவட்ட வள பயிற்றுனருக்கு 1, வட்டார வள பயிற்றுனருக்கு பாத்தீங்கன்னா 15 வட்டாரத்திற்கு ஒரு வீதம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எஸ்ஆர்பி போஸ்டிங் உங்களுக்கு மாத சம்பளம் 25,000, டிஆர்பி போஸ்டிங் மாதம் 18,000, அதே மாதிரி பிஆர்பி போஸ்டிங் 10,500. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதிப்பூதியம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்காணிப்பு மேற்பார்வைக்கு மதிப்பூதியம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு பேட்டா, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநில வள பயிற்றுனருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சுயதொழில்கள் இருக்கணும், கல்வித்தொகை பாத்தீங்கன்னா சமூக கல்வி, சமூக அறிவியல், ஊரக வளர்ச்சி இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கணும். 30 இருந்து 45 வயசுக்குள்ள இருந்து இருக்கணும். 10 ஆண்டுகள் உதவிக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மாவட்ட வள பயிற்றுனருக்கு பாத்தீங்கன்னா சேம் பெண்கள் சுயதொழிலுக்குள்ள இருக்கணும். 30 இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். சோ முழு நேர முதுகலை பட்டப்படிப்பு ஏதாவது படிச்சிருந்திருக்கணும். சோ 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வட்டார வள பயிற்றுனருக்கு பாத்தீங்கன்னா சேம் பெண்கள் சுய உதவிக்குழுல இருக்கணும். 25 இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. முழு நேர கல்வி பட்டப்படிப்பு ஏதாவது படிச்சிருந்துக்கணும். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா சுயதொழில் கல்வியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி, கூடுதல் வளாக கட்டிடம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், நாமக்கல் மாவட்டம். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய
நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபெசர்ஸ் யூனிவர்சிட்டியில இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் 12/6/2026 அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. எம்எஃப்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருந்திருக்கணும். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எம்எஃப்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா 35,000 சம்பளம், அதோட என்இடி முடிச்சிருந்தீங்கன்னா 40,000 சம்பளம், அதோட பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா 45,000 சம்பளம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு டிஎன்ஜேஎஃப்யூ டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷர்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், தாளையனூர் 614-712 இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும். இல்லைன்னா நீங்க மெயில் ஐடிக்கு கூட கொடுத்துருக்காங்க, டீன் CRITNAYRU@tnfu.ac.in. ஸோ இந்த வெப்சைட் மூலியமாகவும் 28/6/2026 வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நீங்க டைரக்டா ஆன்லைன்லயே வந்துட்டு அனுப்பலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது மாவட்டம் நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் 22/6/2026 முதல் 6/7/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை செவிலியர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த செவிலியர் போஸ்டிங் ரிலேட்டடுக்கு கோர்சஸ் எதுவும் முடிச்சிருக்கணும். இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்க போறாங்க. 5 காலி பணிகள், மாதம் 17,500 சம்பளம். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி டீடைல்ஸும் இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்கறது முன்னாடி இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க அதையே பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தபடி 2வது நோட்டிபிகேஷன் சேம் 22/6 முதல் 6/7/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா நோட்டிபிகேஷன். என்னென்ன போஸ்டிங்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுகாதார ஆய்வாளருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சிருந்திருக்கணும் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. 4 காலி பணியிடங்கள், 17,500 வந்து சம்பளம். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே வந்து இருக்குது, நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பலாம், இல்ல நேரடி மூலியமாகவும் வந்து சேர்க்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். அடுத்து 3வது நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். இந்த 3வது நோட்டிபிகேஷன் என்ன போஸ்டிங்னா நேஷனல் டியூபர்குலோசிஸ்க்கு எலிமினேஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10th + 2 முடிச்சிருந்தாலே போதும், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ அடிப்படையில் மட்டும் எடுக்க போறாங்க. 7 காலி பணிகள், 14,000 சம்பளம். அடுத்து டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்துட்டு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இன்டர்வியூ வந்து வச்சுதான் எடுக்க போறாங்க. 4 காலி பணிகள், மாதம் 15,000 சம்பளம். அடுத்து டிஆர்டிபி கவுன்சிலருக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், இன்டர்வியூ அடிப்படையில் எடுக்க போறாங்க. காஞ்சிபுரம் லொகேஷன், 1 காலி பணிகள், மாதம் 15,000 வந்து சம்பளம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி டீடைல்ஸும் வந்து இருக்குது, நீங்க திரையில வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 18/6 முதல் 30/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய ஹோம் கவுன்சிலர் போஸ்டிங் வந்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். போஸ்ட் கிராஜுவேட் எம்ஏ முடிச்சிருக்கணும். மாத பெர் டே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வந்துட்டு சொல்லிக்காங்க. ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், இந்த கவுன்சிலர் போஸ்டிங் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா 17/6/2026 இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாளைக்குள்ள வந்துடும். ஸோ இந்த போஸ்டிங் நீங்க யாருமே விண்ணப்பிக்க முடியாது, பட் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 15/6/2026 முதல் 29/6/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். நோட்டிபிகேஷன் இதை வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து தான் அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மாநில வள பயிற்றுனர் போஸ்டிங் வந்துட்டு ஒரு போஸ்டிங்கள் 3 மாவட்டத்திற்கு தலா 1 கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மாவட்ட வள பயிற்றுனருக்கு வந்து 1, வட்டார வள பயிற்றுனருக்கு வந்துட்டு 5 தலா ஒரு விதமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாநில வள பயிற்றுனருக்கு வந்து 1000 ரூபாய், 750 ரூபாய் வந்து அதிகபட்சம் 15 நாட்களுக்கு 250, ஒட்டுமொத்தம் 15,000. டிஆர்பி போஸ்டிங் வந்துட்டு 18,000. அடுத்து வட்டார வள பயிற்றுனருக்கு வந்துட்டு 10,500 சம்பளம். ஸோ பெண்கள் சுயதொழில் இருக்கணும். ஸோ சமூக அறிவியல், சமூக கல்வி, ஊரக வளர்ச்சி இந்த மாதிரி படிச்சிருக்கணும். 30ல 45 வயசுக்குள்ள வந்திருக்கணும். 10 ஆண்டுகளாவது வந்து சுயதொழில் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக அனுப்ப வேண்டிய முகவரி டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதுவும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நாமக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை வேலை வாய்ப்பு. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா ஃப்ரெஷர்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்குது. அதற்கு அடுத்தபடியே காஞ்சிபுரம் மாவட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 5 வகையான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்த்திருக்கோம். ஸோ இதோடைய நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போஸ்டா வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்க நம்மளுடைய வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணாலே போதும். நம்மளுடைய வெப்சைட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டைரக்டா இங்க வந்துட்டு கூகுள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து டைப் பண்ணிட்டு கூகுளுக்குள்ள போயிட்டு இந்தியா 360 ஜாப்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க .com. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது இந்தியா 360 jobs.com. ஸோ இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். இதுல வந்து ஜாப்ஸ் ரிலேட்டடுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி போடுற ஜாப்ஸ் எல்லாமே இதுல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாப்ஸ் ஜஸ்ட் வியூ டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ இதுல வந்து வேகன்சிஸ் லிஸ்ட், சேலரி டீடைல்ஸ், எந்த லொகேஷன், அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதற்கு அடுத்தபடி இம்பார்ட்டன்ட் டேட், ஸ்டார்டிங் டேட் டு லாஸ்ட் டேட், ஸோ அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ், எக்ஸ்பிளைன் டீடைல்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஓபன் பண்றதுன்னு வந்துட்டு அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி பாக்குறது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த நோட்டிபிகேஷன் இருக்குதுன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலயே அப்ளை ஆன்லைன் அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட் இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் லிங்க் டைரக்டா ரீடைரக்ட் ஆகி உள்ள வந்துடும். இதை பார்த்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி இந்த நாமக்கல் மாவட்டத்தா இருக்கட்டும், அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டமா இருக்கட்டும், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துடைய அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க அதுல இருந்து பார்த்து டைரக்டா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 மெயில் ஐடி இருக்குது. ஒன்னு வந்துட்டு பிசினஸ் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு அடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்தியா 360 jobs.com. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது கொலாபரேஷனா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரமோட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு உங்களுடைய வேலை ரிலேட்டட் ஏதாவது வந்து ப்ரமோஷன் தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஏதாவது ஜாப் வேணும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் வேணும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் டீம் வந்துட்டு டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் இந்தியா 360 jobs.com. ஜஸ்ட் இது வந்துட்டு கொடுத்தீங்கன்னா இந்த 2 மெயில் ஐடிக்குமே உங்களுக்கான உடனுக்குடனே அப்டேட் வரும். ஸோ பிசினஸ் ரிலேட்டடுக்கு மட்டும் பிசினஸ் மெயில் ஐடியும், சப்போர்ட் ரிலேட்டடுக்கு மட்டும் வந்துட்டு சப்போர்ட் மெயில் ஐடியும் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப், மறுபடியும் சொல்றோம், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.